வணக்கம் சித்த ஆன்மீக அன்பர்களே, இன்றைய நாள் ஆக்கிய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாள் சிறப்பு. இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலனும் 27 நட்சத்திரத்திற்கான ராசி பலனும். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கில தேதி 5/4/2024. இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் 6:08. இன்றைய சூலம் மேற்கு. சூல பரிகாரம் வெல்லம் பயன்படுத்துவது. இன்றைய திதி இன்று காலை 9:50 வரை ஏகாதசி திதி, பின்பு துவாதசி திதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழு நாளும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 9:59 வரை பாலவம், பின்பு இரவு 8:50 வரை கௌளவ கர்ணம். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:50 வரை அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மதியம் வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய கிரக சஞ்சாரம்: மேசராசியிலே குரு பகவான், கன்னிராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே சனி பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான். மீன ராசியிலே ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான். இன்றைய மதியத்திற்கு மேலே சுக்கிர பெயர்ச்சி உண்டு. இன்று தேய்பிறை ஏகாதசி திதியாக அமைவதால் பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இன்றைய நாளின் சிறப்புகள்: இன்றைய நாள் கட்டிடம் கட்டுவதற்கும், புதுப்பெண்ணை அழைத்து வருவதற்கும், வாகன ஓட்டி பழகுவதற்கும், தெய்வ வேண்டுதலான காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் இன்றைய நாள் உகந்த நாளாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரத்திற்கான ராசி பலன்களை காண்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் சற்று ஆதரவாக நடந்து கொள்வார்கள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். தொழில், வியாபாரம், அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்று குறையக்கூடிய நாளாக அமையும். பழைய பிரச்சனைகளை சிந்தித்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இன்று அமையும். இன்று மனதளவில் புத்துணர்ச்சியும் தெளிவும் ஏற்படும். இன்று சுகம் நிறைந்த நாளாகவும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், அலுவல் பணிகளில் துரிதத்துடன் செயல்பட்டு மேன்மை பெறக்கூடிய நாளாகவும், வியாபாரம், தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் சாதகமான பலனை தரக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதிய தேடல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சேமிப்பு, பழைய இருப்பு பொருட்களின் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய நாளாகவும், சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், நட்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாகவும் துரிதத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேடல்கள், அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும்,
அலுவல் பணிகளில் துரிதத்துடன் செயல்பட்டு மேன்மை பெறக்கூடிய நாளாகவும், வியாபாரம் தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் சாதகமான பலனை தரக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதிய தேடல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சேமிப்பு பழைய இருப்பு பொருட்களின் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய நாளாகவும், சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், நட்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமாகவும் துரிதத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேடல்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்று இரவு முதல் தங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் சற்று சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உடன் இருப்பவர்கள் சற்று தாமதமாக செயல்படக்கூடிய நாளாகவும், நீண்ட நேரம் விழித்திருக்கக்கூடிய நாளாகவும், உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், எதிலும் திருப்தியில்லா மனநிலை உருவாகக்கூடிய நாளாகவும், வியாபாரம் தொழில் அலுவலகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாகவும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் வருவதால் வெளியூர் சார்ந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய நண்பர் வட்டாரங்கள் பெண்களின் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உங்களின் எண்ணங்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், பல மன எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி குடும்பத்திலே நெருக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அன்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து அன்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழில் அலுவலகம் சார்ந்த இடங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உங்களின் பேச்சுக்களில் அதிகாரமும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், தங்களின் செயல்பாட்டில் வீரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உறவினர்களிடையே மதிப்பளிக்கக்கூடிய நாளாகவும், குண நலன்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உழைப்பு ரீதியாக ஆசை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவும் உழைப்பும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ராசி அன்பர்களே,
தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திர பகவான் நிற்பது தங்களுடைய மன ஆசைகளையும் நெருக்கமான நண்பர்களையும் பெண்களின் அறிமுகத்தையும் கேளிக்கையும் உண்டாக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. உறவினர்களின் வழியில் புரிதல் ஏற்படும். பண விவகாரங்களில் நாணயத்துடன் செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீர்கள். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். புதிய நபர்களின் அறிமுகத்தாலும் புதிய வாய்ப்புகளினாலும் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் மதிப்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை மேம்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதனால் நெருக்கமானவர்களையும் குடும்ப உறவுகளையும் தாய் வழி சொந்தங்களையும் இன்று சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில், வீடு சார்ந்த இடங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். தங்களின் வாகனங்களின் பழுதை நீக்கி சீர் செய்யக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் தொழிலில் சில மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், இன்று மதிப்பும் புகழும் ஓங்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து தொழிலில் புதிய புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதினால் தைரியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும், நிலுவையில் இருந்து வந்த விற்பனை சார்ந்த பொருட்கள், வியாபாரம் சார்ந்த இடங்களில் நிலுவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும், தைரியத்துடன் செயல்பட்டு தனவரவுகளை திருப்திகரமாக உருவாக்கக்கூடிய நாளாகவும், விளையாட்டு போட்டி சார்ந்த விஷயங்களில் இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டவாறு செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன மஞ்சள் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் என்று செல்வதால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே மன வேற்றுமைகள் குறைந்து நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், தங்களின் தோற்ற பொலிவை மாற்றக்கூடிய நாளாகவும், வாக்கு வன்மைகள் அதிகரித்து ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும், பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரித்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், தங்களின் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், இன்று அமைதியை விரும்பக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி
தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் வந்து அமர்கிறார். ராசியிலே சந்திரன் அமர்வது மன எண்ணங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும், நிலையற்ற சிந்தனைகளை உருவாக்கும், தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்பட வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. தொழில், வியாபாரம், அலுவலகத்தில் தங்கள் அருகில் இருப்பவர்களின் நன்மை தீமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும், முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், அலுவலகத்திலும் தொழில் சார்ந்த இடங்களிலும் குடும்பத்திலும் தங்களை பற்றிய விமர்சனங்கள் வந்து செல்லக்கூடிய நாளாகவும், வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அசதி ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் மன எண்ணங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீனராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன் வருவதனால் வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல் ஆகியவற்றை உருவாக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது இன்று ஆர்வம் ஏற்பட்டு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரம், தொழில் சார்ந்த இடங்களில் போட்டிகளை சமாளிப்பதில் சற்று சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், மற்றவர்களின் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், அலுவலகம், அரசு அதிகாரிகளிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாகவும், நன்மை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விவாதங்கள் வந்து மறையக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களில் ஈடுபட வேண்டிய நாளாகவும்